எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே இந்த பெர்சன்டேஜ் டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிடியூட் டாபிக்ஸ்குள்ள பேஸே இந்த பெர்சன்டேஜ் தான். அப்போ இந்த வீடியோவில் பெர்சன்டேஜ் பேஸ்டாக உள்ள இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அப்போ ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே வந்துட்டு காமனாக உள்ள பெர்சன்டேஜ்குள்ள வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 50%னா 50%குள்ள வேல்யூ வந்து 1/2. அதே மாதிரி 25%னா அதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 1/4. பின்ன 20%னா அதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 1/5. இந்த மாதிரி கொஞ்சம் காமனான பர்சன்டேஜஸ் இருக்குது. அதுக்குள்ள வேல்யூஸ் எல்லாமே பை ஹார்ட் பண்ணி வச்சிருக்கணும். அப்போனா எக்ஸாமில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இனி உள்ளது 12.5. 12.5%னா அதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 1/8 அண்ட் 10%னா அதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 1/10 அண்ட் 5%னா அதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 1/20 அண்ட் 2.5%னா அதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 1/40 அண்ட் 1%னா அதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 1/100. இவ்வளோ வேல்யூஸும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ இது பேஸ்டான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 12.5% ஆஃப் 320. இதை வந்து நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா 12.5 டிவைடட் பை 100 இன்டூ 320 இந்த மாதிரி பண்ணி தான் நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. பட் ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். 12.5% ஆஃப் 320 இதான் வந்துட்டு கொஷின். இப்போ நமக்கு தெரியும் இந்த 12.5% வந்துட்டு 1/8ன்னு. அப்போ 320 இன்டூ 1/8 பண்ணால் போதும். 32 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 40. அப்போ இதுக்குள்ள வேல்யூ வந்துட்டு 40ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 15% கொஷின்ஸ் பார்க்கலாம். 15%க்கு வந்துட்டு டேரெக்டாக வேல்யூ இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15% ஆஃப் 120லாம் கேட்டால் 15 டிவைடட் பை 100 இன்டூ 120 இப்படி தான் வந்து போடுவோம். பட் 15% வந்து சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் 15ன்னு சொல்கிறது 10 + 5% தான். அப்போது 10% என்னன்னு நமக்கே தெரியும். 10%ன்னு சொல்கிறது 1/10. 5% சொல்கிறது இந்த 10%ஓட ஹாஃப். அப்போ அப்படி வச்சு இந்த 15%ஓட வேல்யூ வித்தின் 2 செகண்ட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ இப்போ ஒரு கொஷின் பார்க்கலாம். 15% ஆஃப் 460 இதான் வந்துட்டு கொஷின். அப்போ நமக்கு தெரியும் 15%ன்னு சொல்கிறது 10% + 5%ன்னு. 460ஓட 10%ன்னு சொல்கிறது 46. 5%ன்னு சொல்கிறது 46ஓட ஹாஃப் விச் இஸ் 23. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் 15% கிடச்சிரும் 69. அப்போ 69 தான் 460ஓட 15%. இனி அதே மாதிரி 35% இருக்குது. 35%ன்னு சொல்கிறது 30% + 5%. இந்த 30%க்குள்ள வேல்யூன்னு டேரெக்டாக தெரியாது. 30% நம்ம 10% + 10 + 10ன்னு எடுத்துடலாம். அப்போ ஒரு 10%க்குள்ள வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதை இன்டூ 3 பண்ணால் 30% கிடச்சிரும். நீ 10%ஓட ஹாஃப் எடுத்தால் 5%க்குள்ள வேல்யூ கிடச்சிரும். ஸோ பார்க்கலாம். 35% ஆஃப் 800. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 30% கண்டுபிடிக்கணும். இதோட 10%ன்னு சொல்கிறது 80. ஓகே, அப்போ 30%ன்னு சொல்கிறது 80 இன்டூ 3 இருக்கும் விச் இஸ் 240. இனி 5%ன்னு சொல்கிறது 10%ஓட ஹாஃப். 10% 80. 80ஓட ஹாஃப் வந்துட்டு 40. அப்போது 35% ஆஃப் 800ன்னு சொல்கிறது 280. நெக்ஸ்ட் ஒன் 75%. 75%ன்னு சொல்கிறது 3/4. ஓகே, இப்போ 75% ஆஃப் சம்திங் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மல்டிப்ளைட் பை 3/4 செஞ்சால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75% ஆஃப் 640 இப்படி கேட்குறாங்கன்னா 640 இன்டூ 3/4 இப்படி செஞ்சால் போதும். அப்போ இது நமக்கு கேன்சல் பண்ணலாம். 640 அண்ட் 4 அது 160ன்னு கிடைக்கும். இப்போ 160 இன்டூ 3 பண்ணால் போதும் விச் இஸ் 480. இனி அதே டைப்பில் வர ஒரு ப்ராப்ளம் தான் 0.5% கேட்குறது. 0.5%ன்னு சொல்கிறது 1%ஓட ஹாஃப் தான். அப்போ ஃபர்ஸ்ட் 1% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட ஹாஃப் எடுத்தால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.5% ஆஃப் 8600 இதான் கொஷின் தான். 1% கண்டுபிடிக்கணும்னா 2 நம்பர் கழிஞ்சு பாயிண்ட் வச்சா போதும். அப்போ இதோட 1%ன்னு சொல்கிறது 86. அப்போ 0.5%ன்னு சொல்கிறது 86ஓட ஹாஃப் விச் இஸ் 43. இனி இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கான்செப்ட் தான் சக்ஸசிவ் இன்க்ரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 560ன்னு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இதிலேருந்து. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டல் இன்க்ரீஸு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு 10 + 20 13 சொல்லக்கூடாது, அது ராங்கு. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை தான் வந்துட்டு சக்ஸசிவ் இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. சக்ஸசிவ் இன்க்ரீஸ்னால் ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண அந்த வேல்யூ அந்த பர்சன்டேஜை ஏ எடுத்துக்கலாம். செகண்ட் இன்க்ரீஸ் பண்ண அந்த பர்சன்டேஜை பியாக எடுத்துக்கலாம். இப்போ A + B + AB/100 இது வந்துட்டு சக்ஸசிவ் இன்க்ரீஸ்க்குள்ள ஃபார்முலா. இனி அதே போல் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் இல்லைனா சக்ஸசிவ் டிக்ரீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா A + B - AB/100ன்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் பர்சன்டேஜ் பேஸ்டாக வர இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கான்செப்ட்ஸு. தேங்க்யூ.